தமிழக கிளம்பனருக்கும் வணக்கம். அஸ்வத் மாரிமுத்து அவருடைய இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், மிஷ்கின் அவர்கள் நடித்த டிராகன் இந்த திரைப்படம் வெளியா இருக்கு. டிராகன் திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல படிக்கும் போது படிப்பு அப்படின்றது ஒரு டேஷுக்கு சமம். அங்க இருக்கிற பிரின்சிபல் லெக்சரர் யாரையும் மதிக்காம அவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு, அதே மாதிரி தற்கொலைத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு தருதலையா சுத்துறதா கெத்து அப்படின்னு, இதுதான் ஒரு கெத்தான வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு டிராகன் என்கிற டி ராகவன் அப்படின்ற ஹீரோ. காலேஜ் ஹிஸ்டரியிலேயே 48 அரியர் வச்ச முதல் நானாதான் இருப்பா அப்படின்னு அதையே ஒரு கெத்தா நினைச்சிட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்காம வேலைக்கு போறேன் அப்படின்னு வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. சோ இந்த சூழ்நிலையில அவர் காதலிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. உங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையோட ₹1 அதிகமா சம்பாரிச்சு காட்டுற அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு, அதுக்காக அரியர் எல்லாம் படிச்சுலாம் கிளியர் பண்ண முடியாது, வேற ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கா, அதாவது இன்ஸ்டன்டா உடனே சக்சஸ் ஆகிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சு ஒரு இன்ஸ்டியூட்ல ஃபேக்கா அந்த காலேஜ் டிகிரி முடிச்ச மாதிரி ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணி ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனா வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே திறமையா கஷ்டப்பட்டு உழைச்சு நல்லா டெவலப்பும் ஆகுறாரு. நல்லா டெவலப் ஆகி இஎம்ஐல வீடு, காரு, அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் போடுது. கரெக்டா இந்த அவரோட லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ல தான் அவரோட இந்த பிரின்சிபல் கிட்ட அவர் மாட்டிக்கிறாரு. நீ ஃபேக்கா சர்டிபிகேட் ரெடி பண்ணி தான் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த அப்படின்றத இந்த கம்பெனிலையும் உங்க மாமனார்ட்டையும் சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி, நான் அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா, நீ இந்த 3 மாசத்துல நீ வச்சிருக்கிற அந்த 48 அரியரையும் நீ 3 மாசத்துல கரெக்டா கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு செக் வைக்கிறாரு காலேஜ் பிரின்சிபலான மிஷ்கின் அவர்கள். சோ இந்த 3 மாசத்துல அந்த 48 அரியரையும் ஹீரோ அவர்கள் கிளியர் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படிலாம் மாறிச்சு அப்படின்றதான் இந்த டிராகன் திரைப்படத்தோட கதை. ஓகே, இதுவே ஒரு ஆவரேஜான ஒரு கதை தான். இதை வச்சு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே அவங்க பண்ணிருக்கலாம். பட் இவங்க எடுத்த விதம் எப்படி இருக்கு அப்படின்னா, கிரிஞ்ச் ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் கொடுத்து இந்த ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றது, அதுக்கப்புறம் மாட்டிக்கிறது இருக்குல்ல, இது ஒன்றும் இவங்களோட அறிவுல புதுசா உதிச்ச ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது ஆக்சுவலா சத்யராஜ் அவர்களும் ராதா அவர்களும் நடிச்ச பிக் பாக்கெட் திரைப்படத்துல வந்த ஒரு முக்கியமான நாட்டு. ஆக்சுவலா பிக் பாக்கெட் திரைப்படத்துல அப்படிதான், அவர் போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து அவர் போலீஸ் ஆவாரு, அதுக்கப்புறம் இவர் 2 போலீஸ் சர்டிபிகேட் தான் கொடுத்து போலீஸ் ஆனாரு அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அந்த படத்தோட நாட்டையும் சிவகார்த்திகேயன் அவர் நடிச்ச டான் திரைப்படத்துல இந்த ரெண்டுத்தையும் கொலாப் பண்ணி தான் இந்த டிராகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி திரைப்படங்களை, அதாவது இந்த ஹீரோ வந்துட்டு காலேஜ் படிக்கும் போது இந்த படிப்புலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு தருதலையா சுத்திக்கிட்டு, இந்த அசிங்கமா பேசிட்டு, லவ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் சார் யாரையுமே மதிக்காம கெத்தா ஒரு லைஃப் இந்த மாதிரி இருக்கிறத கெத்துன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், அதுதான் அப்பா சென்டிமெண்ட். இருக்கிற எல்லா தற்குறித்தனத்தையும் காமிச்சிட்டு, எல்லா தருதலத்தனத்தையும் காமிச்சிட்டு கிளைமேக்ஸ்ல அப்பா சென்டிமெண்ட் வச்சா இந்த பைத்தியக்காரனை நம்பிடுவானுங்க அப்படின்னு இந்த மாதிரி இயக்குநர்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதோட முக்கியமா இருக்கிற எல்லா தற்கொலை பைத்தியக்காரத்தனத்தையும் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோ சென்டிமெண்டா பேசிட்டாருன்னு வச்சுங்களேன், ஹீரோ உடனே தியாகி ஆயிடுவாரு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் ஆயிடுவாரு. முக்கியமா இந்த படத்தோட மொத்த குழுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பை இந்த உலகத்துக்கு கொடுத்ததா அவங்களே நம்பிப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸ் கூட இந்த மாதிரி தற்கொலைத்தனமான காட்சிகள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத இவங்க தெளிவா புரிஞ்சு வச்சனால்தான் இந்த மாதிரி திரைப்படங்களை அவங்க ரொம்ப தைரியமா எடுக்கிறாங்க. இப்போ ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஹீரோ பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு படிப்புலாம் முக்கியம் இல்ல, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபலை மதிக்காம இந்த லெக்சரை மதிக்காம அப்படிதான் இருக்குன்ற எந்த அவசியமே கிடையாது. ஏன் ஹீரோ வேற வேலையே பண்ணவே மாட்டானா? இப்போ மலையாளத்துல கூட வாழான்னு ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலா வாழான்ற திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப்ல இருந்து அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிட்டு அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றத அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஆனா இவனுங்க இன்னும் அந்த கடுகளவு கூட மூளை வளராம இன்னமும் அதே அந்த பைத்தியக்காரத்தனம், அந்த தற்குறித்தனம் தான் திரைப்படமா எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எடுத்தானுங்கல்ல, இந்த டிராகன் படம் எடுத்த அந்த டீமு, இந்த வாழா டீம் கூட கொஞ்சம் வாங்கி குடிக்கலாம், தண்ணி கிண்ணி வாங்கி குடிச்சானுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அப்பயாவது உங்களை அறிவு வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த டிராகன் திரைப்படத்தோட டீம்ல இருக்க எல்லாருமே யங்ஸ்டர் தான். அப்படி எல்லாருமே ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது இந்த யங்ஸ்டர்லாம் சேர்ந்து உங்களால இப்படி ஒரு குப்பை படைப்பு தான் கொடுக்க முடியும்னா உங்களோட மூளையை வச்சு என்னதாண்டா பண்ண போறீங்க? அது என்ன சொல்றது, இதை தாண்டி உங்களுக்கு யோசிக்கவே தெரியாதா? நீ ஒரு யங்ஸ்டர் சேர்ந்துட்டீங்கன்னா இப்படிதான் ஒரு படத்தை கொடுக்குன்ற அவசியமே கிடையாது. ஒரு நல்ல படத்தை கூட கொடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா வாழா மாதிரின்னு ஒரு திரைப்படத்தையா நீங்க எடுத்துட்டு இருக்கலாம். ஒரு கேவலமான ஒரு குப்பை படத்தை எடுத்துட்டு என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோ பேர் டி ராகவன், அதை சுருக்கி டிராகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் டிராகனா, இவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இவரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு குட்டி டிராகன் ஒருத்தர் வராரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சிவகார்த்திகேயன் நடிச்ச டான் இருக்குல்ல, அதோட குட்டி டான் தான் இந்த டிராகன் திரைப்படம். அதே மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் எப்படி இருக்கிறாருன்னா குட்டி தனுஷ், குட்டி பிரபுதேவா நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா டானுக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்க மாட்டாரு, குடிக்க மாட்டாரு, லிப்லாக் அந்த சீன்ஸ் நடிக்க மாட்டாரு, கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு. இந்த படத்துல அது எல்லாத்தையும் பண்றாரு. அவ்வளவுதான் பெரிய டிஃபரெண்ட். படத்துல ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருந்தது இன்ட்ரோல் பேக் மட்டும் தான். இன்ட்ரோல் பேக் ஏன் நல்லா இருந்தா அப்படின்னா மிஷ்கின் அவரோட ஆக்டிங். ஆக்சுவலா மிஷ்கின் அவர்கள் வர எல்லா சீன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்து கிளைமேக்ஸ் தவிர்த்து கிளைமேக்ஸ்ல வழக்கம்போல ஒரு கிரிஞ்சித்தனத்தை கொண்டு வந்து அந்த கேரக்டர் மேல இருந்த வேல்யூவை மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. அப்புறம் பிரதீப் அவர்களோட ஆக்டிங் அங்கங்க தனுஷும் அங்கங்க பிரபுதேவன் ஞாபகப்படுது. முக்கியமா
பயங்கரமான ஓவர் ஆக்டிங் பண்றாரு, அது நல்லாவே தெரியுது. அப்புறம் இந்த யூடியூப் டீம் அவங்க வந்துட்டு ஓவர் ஆக்ட்லாம் பண்ணல, இரிட்டேட்டிங்கான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அவங்களோட கிரிஞ்சித்தனத்தை காட்டுறது தான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு. அதை விட்டுட்டு இவனுங்க அதே கிரிஞ்சித்தனத்தை கொண்டு வந்து பெரிய ஸ்கிரீன்ல வேற காட்டுறானுங்க. அதுதான் உங்களுக்கு யூடியூப் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதே கிரிஞ்சித்தனத்தை கொண்டு வந்து எதுக்கடா பெரிய ஸ்கிரீன்ல காட்டுறீங்க? ஆக்சுவலா இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த சென்டிமெண்ட், இந்த காமெடின்ற பேர்ல ஒரு சில கிரிஞ்செல்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே கொண்டு வந்து படத்துலயும் கொண்டு வரானுங்க. அது செம்ம இரிட்டேட் ஆகும். ஆக்சுவலா இந்த மாதிரியான திரைப்படத்துல இந்த ஹீரோக்கள் பண்ற எல்லா தற்கொலை தடுத்து பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல அந்த 10 நிமிஷத்துல திருந்தி தியாகி ஆயிடுறாங்களே, இந்த ஹீரோக்களை இவங்களை ஃபாலோ பண்ற ஒரு சில ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாமளும் அந்த மாதிரி கெத்தா வாழ்ந்துட்டு போலாம், நாம ஏன் கஷ்டப்படணும், நாமளும் இவங்களை மாதிரி கெத்தா அந்த படத்துல கட்டணும் கெத்தா வாழ்ந்துட்டு போலாம், இந்த படத்துல பாரு அந்த ஹீரோக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, நமக்கு எல்லாம் கிடைக்காதா அப்படின்னு அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாங்க. ஆக்சுவலா இந்த படம் எடுத்தாங்க இல்லையா, இவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் படிக்கும்போது நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்லா கஷ்டப்பட்டு இந்த சினிமா ஃபீல்ட்லயே வந்து நல்லா கஷ்டப்பட்டு இந்த படத்தோட ஹீரோவா இருக்கட்டும், இந்த படத்தோட டைரக்டரா இருக்கட்டும், ஏன் ப்ரொடியூசர் முதல்ல எல்லாருமே நல்லா கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு தான் வராங்க. ஆனா நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்துட்டு படிப்பு முக்கியம் இல்ல அப்படின்றத கேனத்தனமா எடுத்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ கடைசி 10 நிமிஷத்துல திருந்தி தியாகிடுறாருல, அவர் தியாகி ஆன உடனே பிரின்சிபலே வந்துட்டு ஹீரோ திருந்திட்டாருப்பா, அப்ப என் பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்லே அவரோட பொண்ணை கொடுக்குறாரு. அப்படிலாம் எங்கேயுமே நடக்காதுடா. இந்த மாதிரிலாம் படத்தை பார்த்து நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும் ரோட்ல. இதுல இன்னொன்னு ஒண்ணு, ஹீரோ திருநதுக்கு அப்புறம் வேற எந்த வேலையும் கிடைக்காம, அதான் காலேஜ்ல தற்கொலைத்தனமா சுத்தினாப்புல, அதனால வேற எந்த வேலையும் கிடைக்காம ஃபுட் டெலிவரியில வந்து வேலை செய்யறாரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நான் திருந்திட்டேன்ல அதனால ஃபுட் டெலிவரியில வேலைக்கு செஞ்சுட்டேன், ஆரம்பத்துல 8,000 தான் சம்பாரிச்சேன், இப்போ நான் கஷ்டப்பட்டு 25,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. அதாவது கஷ்டப்பட்டு 25,000 சம்பாரிச்சேன் அப்படின்றத ஃபுட் டெலிவரியில சம்பாரிச்சா ரொம்ப பெருமையா சொல்றாப்புல. ஆக்சுவலா அந்த வேலை செய்யறது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஆனா நீ நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆனா நல்ல வேலைக்கு போயிருந்துக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா படிக்கலாம் கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஃபுட் டெலிவரி எல்லாம் இருக்கு, நீங்க இதுல வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்றது இல்ல. இவங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்றது, மத்த டெலிவரி ஆப், அதே மாதிரி இந்த பைக் டாக்ஸில இருக்குல்ல, அதுல ஒர்க் பண்றது அப்படின்றது அது வந்துட்டு பெர்மனன்ட் கிடையாது, அது வந்துட்டு ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். அதாவது உங்களோட இலக்கு நோக்கி நீங்க பயணிக்கும் போது தற்காலிகமா வேலை செய்யறதுக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தவிர இதுதான் ஃபியூச்சர், நம்ம இனிமே தான் சம்பாரிச்சு இதுல தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்ற தயவு செஞ்சு ஒரு தப்பான எண்ணத்துக்கும் ஒரு தப்பான முடிவுக்கும் வந்துடாதீங்க. அது உங்க வாழ்க்கையை நாசப்படுத்திடும். இந்த மாதிரி இந்த டெலிவரி ஆப், இந்த பைக் டாக்ஸில இருக்கலாம், அதை நீங்க தற்காலிகமா ஒர்க் பண்ணிக்கிட்டு உங்களோட தகுதி அந்த திறமையை கொஞ்சம் இதுல வளர்ந்துக்கிட்டு இல்ல ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கிட்டு டக்குன்னு நீங்க அந்த வேலைக்கு மூவ் பண்றது பாருங்க. இது லைஃப் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான், அது ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த படத்தோட டைரக்டர் ஒன்று சொல்லியிருப்பாப்ல, இந்த பேப்பர் சேஸ் பண்ணி பாஸ் பண்றாங்க இல்லையா, அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த சேஸ் பண்றவன் பாஸ் ஆடும், இந்த பணம் கொடுத்து அவன் பாஸ் ஆடுவான், ஆனா உண்மையா பாஸ் ஆக வேண்டிய ஃபெயில் ஆயிடுவான். அதனால அவனுக்கு வந்துட்டு இந்த கெரியரும் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுது, அவன் தற்கொலை ரேஞ்சுக்கெல்லாம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காரு. அதாவது உண்மையா படிச்சு வரவன் பாத்தீங்கன்னா இதனால பாதிப்படைறான் அப்படின்ற மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல இந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துக்கே அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தோன்னு. அஸ்வத்தோட முந்தைய திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமை கடவுளே அப்படின்ற திரைப்படம் தான். ஆக்சுவலா ஓமை கடவுளே திரைப்படம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படத்துல வர அந்த கதைப்பொம்மை சாங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கும். ஆனா அந்த படத்தோட கதை அப்படின்றது பாத்தீங்கன்னா அஸ்வத்தோட ஒரிஜினல் கதை கிடையாது. ஆக்சுவலா ஓமை கடவுளே அந்த திரைப்படத்தோட உண்மையான கதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ப்ரொபோசல் அப்படின்ற கொரியன் சீரியஸோட கதையை திருடி தான் ஓமே கடவுளே அப்படின்ற திரைப்படத்தை அஸ்வத் அவர்கள் எடுத்திருப்பாங்க. நீங்க ஆபரேஷன் ப்ரொபோசல் அப்படின்றது கொரியன் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஓமே கடவுளே கதை எங்க இருந்து எடுத்தது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஆக்சுவலா இப்ப அஸ்வத் வந்து கிளைமேக்ஸ் வச்சிருந்தாரு இல்லையா அந்த டிராகன் திரைப்படத்துல, அதை அப்படியே நீங்க அஸ்வத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அஸ்வத் அந்த கதையை திருடி தான் ஓமே கடவுளே அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. ஒருவேளை அவர் இந்த டிராகன் திரைப்படம் தான் முதல் திரைப்படமா எடுத்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு 2வது திரைப்படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காதீங்க. இந்த டிராகன் திரைப்படத்தோட கதையை போய் சொல்லியிருந்தாலுமே கூட இந்த படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. ஒருவேளை வேற ஏதாவது இந்த இண்டஸ்ட்ரியில பெருசா சாதிக்கணும், பெருசா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு புதுமுக இயக்குனருக்கு இந்த வாய்ப்பை கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா இந்த படம் பார்த்து எனக்கு கன்ஃபார்மா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, கண்டிப்பா இன்னும் 1-2 திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டரே கண்டிப்பா ஹீரோவா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது அவர் வர சீன்ஸை பார்த்து நல்லாவே தெரிஞ்சது. இன்னொன்னு, இந்த மாதிரியான இயக்குநர்கள் ஆடியன்ஸை எப்படி திங்க் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த பிச்சைக்காரங்க பிச்சை போடுவாங்களே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பிச்சைக்காரன் தானே, நம்ம என்ன போட்டாலும் வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற நினைப்புல தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. இந்த படம் மொத்தமா பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, தற்கொலைகளின் ஒரு பெரிய கூடாரமா தான் இந்த டிராகன் திரைப்படமே இருக்கு.